திருவடிகளே சரணம். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரமாஸ்ரயே. நம்ம சில நாளாக முகுந்த மாலையிலேருந்து தான் ஸ்லோகங்களை பார்த்துன்னு வரோம். 4 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். முதல் ஸ்லோகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு சங்கதி, அதாவது கனெக்ஷன் இருக்குது, லிங்க் இருக்குது. அதுபோல் லிங்க்கு கிடைக்கிற மாதிரி தான் நம்ம பொருளை புரிஞ்சுக்கணும். அதுபோல் தான் அந்த லிங்க்கில், அதாவது தொடர்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். முதல் ஸ்லோகத்தை எடுத்த உடனே பெருமாள் நிறைய நாமங்களை சொல்லி அவனை துதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த குலசேகர ஆழ்வார் இந்த பிரபந்தத்தில் தன்னை நானே இதெல்லாம் பண்ணுறேன், நான்லாம் இதெல்லாம் பண்ணுறேன், இப்படி செய் அப்படி செய்யலாம் கேட்டுக்கல. அதுக்கு பதில் பெருமாளுண்டையே அந்த ஒரு 2 பேர் விளையாடுறோம் அப்படின்னு வைங்கூட, ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையை அடுத்து சொன்னால் பெருமாளே எல்லாத்தையும் பண்ணி தரதா, அதாவது அவருடைய முயற்சியில் அவருடைய திருவுள்ளத்திற்கு உகப்பாகவே என்னை ஆக்கு அப்படின்னு கேட்டுக்கிறார். அதாவது ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த இல்லை, குருமாம் என்னை அப்படி ஆக்கு அப்படின்னு கேட்டுக்கிறார். என்ன உன்னுடைய திருநாமங்களை ஜபிக்கிறவனாக என்னை ஆக்கு அப்படின்னு கேட்டாலும் என்னை சொல்லுபவனாக நீ ஆக்கு அப்படின்னு கேட்டுக்கிற. சொல்லுபவனாக இருக்கிறோம், அதாவது குருமே முகுந்த அப்படி செய் அப்படின்னு அந்த முகுந்தனை கேட்டுக்கிறார். இப்படி பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி பதிச்ச பிறகு அவருக்கு என்ன சொல்கிறார்? வெற்றி உண்டாகட்டும், ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாளுக்கு வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்து பாடுறார், பல்லாண்டு பாடுறார். அதுக்கப்புறம் அவிஸ்மிருதி துச்சரணா அரவிந்தே, அதாவது நினைவுகள் மாறாமல், நினைவுகள் அறுபடாமல், எண்ண ஓட்டங்களில் என்ன தொடர்பு விட்டு போகாமல் உன்னை பஜித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அது மாதிரி ஒரு ஸ்லோகத்திலையும் இப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்தி பெருமாளை அவிச்சின்ன தைலதாரை, அதாவது இடைவிடாமல் அவருடைய திருவடி வாரங்களை, அதில் என இருக்கக்கூடிய சிறப்பு, அந்த திருவடி வாரங்களே நமக்கு உலகம் அப்படின்ற அளவில் இறைவனை தொடர்ந்து பஜித்து கொண்டிருக்கவனாக என்னை மாற்று அப்படின்னு கேட்டுக்கிறார். அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் நாகம் மூர்தனா அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய தலையினால் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எதுக்குன்னு கேட்டால், இதுக்கெல்லாம் இல்லை, அந்த உலகத்துலேருந்து அந்த வசதி கிடைக்கணும், இந்த சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கெல்லாம் இல்லை. உன்னுடைய திருவடி வாரத்தில் எத்தனை ஜென்மம் ஆனாலும் மாறாத நினைவுகள் இருக்க வேண்டும், உன்னையே தொடர்ந்து பஜித்துக்க வேண்டும். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்குறாரு முக்கியமானது, அதாவது இப்படி உலகத்தோட பாரத்தை குறைக்கிறதுக்குன்னு நீ ஒரு பண்ணுறியே, அதுக்காக அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிறார். அதனால் என்னை உன்னுடைய திருவடி தாமரைகளை தொடர்ந்து நினைப்பவனாக நான் இருக்க வேண்டும். மூர்தன்யதா அப்படின்னு சொல்கிறார். அதாவது தலை வணங்கி கை கூப்பி உன்னை நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டால், இதுக்காக தான் உன்னுடைய திருவடி வாரத்தில் எப்பொழுதும் என்ன வேணும், தொடர்ந்து எண்ண ஓட்டங்கள் அதை சுற்றியே வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த 4வது ஸ்லோகத்திலே இன்னும் ஒரு விளக்கமாக நிறைய சொல்லலாம், அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். 5வது ஸ்லோகம் வரும்பொழுது அதில் என்ன கேட்குறார், நாஸ்தா தர்மே ந வசு நிஷயே நைவ காமோபோகே அப்படின்னு சொல்கிறார். நாஸ்தா தர்மே அப்படின்னு சொன்னால், எனக்கு தர்மம் செய்யறதுல இஷ்டம் இல்லை. அப்புறம் நான் வசு நிஷையேன்னு சொன்னால் பெரிய பணக்காரனா, அதாவது வசு என்று சொன்னால் வசு வசுப்பிரதா அப்படின்னு சொன்னால் தாயாக இருக்கு, அதாவது செல்வம், அர்த்தம், காமம், போகம் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் சிறப்பானவனாக இருந்து அதை அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டும். அதற்காகவே உன்னுடைய நாமங்களை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதப்பா, அதற்காக இல்லை. நாஸ்தா தர்மே நான் வசு நிஷையே நைவ காமோபோகே, அதாவது இஷ்டா சித்தியெல்லாம் அடைய வேண்டும், அவை எல்லாவற்றையும் அடைந்து மகிழ்ந்து இன்புற்று இருக்க வேண்டும். அதுக்காகவும் உன்னுடைய திருநாமங்களை நான் ஜபிக்கவில்லை. என்ன ஆழ்வீர் இப்படி சொல்கிறீரு அப்படின்னு பெருமாள் கேட்குறதா நினச்சிட்டு, ஆமாம், நாஸ்தா தர்மே நான் வசு நிஷையே நைவ காமோபோகே, அதாவது பெருமாளுடைய எல்லாமே கர்ம வினைப்படி தான் நடக்கும். அதாவது நம்மளுக்கு நிறைய வசதிகள் வரணும், ஒரு 50 சவரன் நகை போட்டுக்கணும், ஒரு 200 பட்டு புடவை வச்சுக்கணும், அதெல்லாம் சாதாரணது, இந்த லோகாயதமான தேவைகள்.
அப்புறம் 2 வேளையும் வயிறு ரொம்ப சாப்பிடணும், நோய் சுகக்கேடே வரக்கூடாது, சுகவீனமே எனக்கு என்னுடைய அகராதியில் இருக்கக்கூடாது, எப்போவும் தேக சௌக்கியம் இருந்துன்னு இருக்கணும், எல்லா விதமான பந்து மித்திர வர்க்கங்களுடன் என்ன பண்ணணும், எப்பொழுதும் குழாமாக கூடி சந்தோஷித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் போய் பெருமாளை கேட்க வேண்டாம். பெருமாள் என்று கேட்குறதுன்றது ஒரு பெரிய கற்பக விருட்சம். அது அந்த கற்பக விருஷத்துக்கே அப்படி ஒரு திறமையை கொடுத்ததே பெருமாள் தான். அதனால் கற்பக விருஷம் என்ன பண்ணும், கேட்க கேட்க கொடுத்துட்டே இருக்கும், எது கேட்டாலும் கொடுக்கும். அந்த சமயத்தில் அர்த்தம் போகம் காமம்னு சொல்லி இதெல்லாம் கேட்டால் கூட அதோடு கூட இப்போ திடீர்னு ஒரு புலி வந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா, ராத்திரி 9 மணிக்கு சாத்தி இருக்கிற வீட்டில் கூட உள்ளுக்குள்ளே புலி வந்து நம்மளை வந்து மிரட்டும். ஏன்னா கற்பக விருட்சம் என்று சொன்னால் அது கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆனால் அதுங்கிட்டே போய் நீயே எங்கள் வீட்டுக்கு வந்துவிடு அப்படின்னு கேட்டால் அது என்ன நினச்சிக்கும், நம்மளுக்கு அப்படியெல்லாம் போகிறதுக்கு பர்மிஷன் இல்லையே, கேட்டதை கொடுங்க. நம்ம மரத்தடியில் வந்து நின்றுட்டு இந்த விருட்சத்துக்கு அடியில் எனக்கு இப்போ ராத்திரி 10 மணி ஆச்சு, வயிற்றுக்கு எதானு கொடுத்தா சாப்பிட்டுட்டா நிம்மதியாக படுத்துப்பேன் அப்படின்னா ஒரு டம்ளர் பாலோ கஷாயமோ அதுக்கிட்ட என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துடும். ஆனால் அது பதில் ராத்திரி நீ என்னோட துணைக்கு எங்காத்துக்கே வந்துவிடு அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு அப்படிலாம் போகிறதுக்கு பெருமாள் பர்மிஷன் கொடுக்கலையே, கேட்டது மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காரு, அவ்வளோதானே. இந்த ஆள் என்ன நம்மளும் வந்து அவாத்துக்கு கூட்டின்னு போகிற அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு வந்து அது ஒத்துக்காது, சம்மதிக்காது. ஆனால் பெருமாள்கிட்ட போய் இதெல்லாம் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், கோவிலுக்கு போகிறோம், இந்த தடவை போச்சே இந்த வாட்டி தீபாவளிக்கு எல்லாருக்கும் நல்லா வசதியாக துணி வாங்கி தரணும், பெருமாள் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இன்னொரு தடவை போச்சே எனக்கு வீடு வாங்கிக்கணும்னு சொன்னால் எத்தனை தடவை போனாலும் கேட்குறதெல்லாம் ஒன்று அப்பப்போ பெருமாள் நம்மளோட பிரார்த்தனைக்கும் நம்ம கர்மானுசாரேன நம்மளுக்கு அதெல்லாம் அடைய வேண்டிய என்ன இருந்தால் பிராப்பியம் இருந்ததுன்னா அந்த பிராப்தத்துக்கு தகுந்த மாதிரி பெருமாள் அதெல்லாம் கொடுப்பாரா இருக்கும். அப்புறம் பெருமாள் என்ன காத்துருப்பாருன்னு கேட்டால் கடைசி தடவையாக ஒரு தடவை வந்து நீயே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு நினைப்பறான் பெருமாள். அதனால் முதல்லையே பெருமாளை நம்ம கவுட்டுட்டோமான இதெல்லாம் தானாக வரும். தீபாவளிக்கு பட்டு போடுவேன், அப்புறம் வந்து ஆற்றுல இருக்கிறவாளுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியம், அதெல்லாம் பெருமாளே தானாக வந்துவிடுவார். பெருமாள் முதல்ல கேட்டுவிட்டோமான பெருமாளை நம்ம மனசில் கூப்பிட்டு கிருஷ்ணா நீ இங்கே இருந்துக்கோ, இது நீ இங்கே இருக்கிறதுக்கு சரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி சொல்கிறியேன்னு கேட்டால் முதல்ல பெருமாளை கூப்பிட்டு அங்கே இருக்க சொல்லிட்டோமான அவரே தனக்கு வேண்டிய சுத்த சௌரியம் எல்லாம் பண்ணி விடுவார். வாண்டாத இதர விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவரே வேர்ட்டி ஓட்டி விட்டுருவார். அதனால் அவர் வந்து முதல்ல குடியேறிவிட்டா பாக்கி எல்லாம் என்ன பண்ணோம், இருக்கிற இடம் தெரியாமல் போய் சேர்ந்துடும். அதுபோல் பெருமாள் நம்மளையே ஒரு தடவையான கேட்பனா அப்படின்னு நினைப்பறான். அதனால தான் ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இதெல்லாம் நான் வசுநிசையே நைவ காமோபோகே, அதெல்லாம் என்ன பண்ணோம், என்னுடைய கர்ம வினைக்கு ஏற்ப நடக்கும். எனக்கு என்னோட கர்மா நான் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை அனைத்தையும் அனுபவித்துக்கிறதுக்கு அதுக்கு எல்லா வாய்ப்பும் தரும். அது நல்ல வசதிகளை அனுபவிக்க வேண்டுமா இருந்தாலும் கொடுக்கும், இல்லை நல்ல வசதிகள் இல்லை சிரமப்படணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிரமத்தையும் அது கொடுத்துடும். இன்னும் சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல படிப்பு கிடைக்கணும் அதுவே கொடுத்துடும். நல்ல படிப்பெல்லாம் கிடைக்காது, நீ ஒன்றும் படிக்காமல் சாதாரணமாக தான் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மீறியும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா கர்மானுகுணம் பிரகாரம் கர்ம வினைப்படியே இவை அனைத்தும் நடக்கும். இதை ஒன்றும் கேட்டுட்டு ஒரு காரியமும் இல்லை. ஆனால் கேட்டால் அவர் கடைசியில் என்ன ஆகும், பெருமாள் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்றார் அப்படின்னு அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார் தெரியுமோ. ரொம்ப விஷயம்தான், எத்தனை கேட்டாலும் பெருமாள் மனம் இறங்கி தரமாட்டார். இல்லையாப்பா, அவர் நல்ல மனம் இறங்கி தான் தருவார். ஆனால் உன்னுடைய கர்மா அதை எத்தனை தடுக்கிறது இல்லையா. அதனால் அப்புறம் என்ன பண்ணுவார், காலம் முடிய போகிறதுன்னு சொன்னால் கர்மாவில் புண்ணிய கர்மா அதிகமாக இருந்தால் சொர்க்கத்துக்கு அனுப்புவார், பாப கர்மா அதிகமாக இருந்தால் நரகத்துக்கு அனுப்புவார். பாபம் புண்ணியம் ரெண்டும் சரியாச்சு அனுபவித்து கழிச்சுட்டான்னு சொன்னால் தானே கூட்டின்னு போவார். இதெல்லாம் சரிதான். இதில் ஒரு தடவை ஆழ்வாருக்கு ஒரு முக்கியமான ஆசை வந்துதான். என்னன்னு கேட்டால் இத்தனை பேரோட பாபகர்மாலாம் வச்சுருக்காரு, அதில் வந்து பெருமாள் எதையான 1-2 மாற்றி எழுதிவிடுவாரா, யாரோடான கர்மாவை இவன் நம்மளுக்கு அனுப்பி தருவாரா, இல்லை யாரோடான வசதியை நம்மளுக்கு தருவாரா, இல்லை நம்ம வசதியை யாருக்கான கொடுத்து விடுவாரா அப்படின்னு கேட்டால் இப்படி ஆழ்வார் மனசில் இப்படி ஒரு எண்ண ஓட்டம் வருதுன்னு சொல்லும்பொழுதே பெருமாள் நன்னா பண்ணாரா, சிரிச்சுக்கிட்டாரா. என்னத்துக்கு சிரிச்சுக்கிறார் அப்படின்னு பார்த்தாக்க பெருமாள் ஒன்றும் பதில் சொல்லலை. அவரே பார்த்தாக்க ஏன்னு சொன்னால் ஆழ்வாருக்கு மட்டும் ரொம்ப ஆசையாக அவர் எத்தனை பெரிய டைரி வச்சுருப்பார், அந்த டைரியில் என்னெல்லாம் எழுதிப்பார், அது எப்படி எழுதுறார், ஹவு இஸ் ஃபில்லிங் த டைரி, அதாவது அப்டேட் பண்ணணுமோ.
இப்போ 2 பேருக்கு ஒருத்தன் தர்மம் பண்ணுறான்னா அந்த தர்மம் பண்ணின கணக்குக்கு என்னவோ அதை அப்டேட் பண்ணணும். இல்லை 2 அபக்கியாதி பண்ணுறான்னா அபக்கியாதிக்கு உண்டான விஷயத்தை அந்த டைரியில் அப்டேட் பண்ணிக்கணும். பெருமாள் எப்போ அப்டேட் பண்ணுறார்? அப்டேட் பண்ணுறதுக்குன்னு என்றைக்கான வாரத்தில் ஒரு நாளைக்கு வச்சுக்கிறாரா, இல்லை தினம் தினம் அப்டேட் பண்ணுறாரா, இல்லை அப்பப்போவே அப்டேட் பண்ணாரா அப்படின்னு ஆழ்வாருக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக. இதில் இன்னொரு பெரிய விஷயம், இதை கொஞ்சம் நம்ம இமேஜின் பண்ணி, அதாவது மனக்கண் முன்னே கற்பனைக்கு இது எட்டாதது. ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்குது? மொத்தம் மனுஷனாக எத்தனை பேர் இருக்கோம்? 800 கோடி பேருக்கு மேலே இருக்கும். அது நம்ம பழிஷாக சொல்லிகிட்டே இருக்கோம், அதே மாதிரியே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நிறைய அதிகமாக இருக்கும். 800 கோடி பேருக்கு மேலே இருக்கும். ஒரு மனுஷன் மட்டும்தான் 800 கோடியா? பாக்கியெல்லாம் புல் பூண்டு யானை புழுதி பசு பக்ஷி, அது இல்லாமல் மிருகங்கள், இன்னும் நிறைய புழு பூச்சி, எல்லாருக்கும் அவளோட கர்மாவினை இருக்கும் தான் இருக்கும். அந்த கர்மாவுக்கு ஏற்ப அந்த புழி நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், இல்லை அந்த யானை நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், பசு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம்னா அதுக்குண்டான டைரியை அது போட்டுப்பார். ஒருத்தருக்கும் 2 பேஜ் இருக்கும். அது என்ன, ஒரு பேஜில் தப்பெல்லாம் பாபம் பண்ணி அனுபவிக்க வேண்டியதெல்லாம் எழுதி வச்சுருப்பார், இன்னொன்றுல புண்ணியம் பண்ணி அனுபவிக்க வேண்டியதெல்லாம் எழுதி வச்சுருப்பார். இதில் எதுவுமே ஒன்றோட ஒன்று மைனஸ்லாம் ஆகாது. 2 பாபம் இசைக்கொள்ட்டு 5 புண்ணியம், அதுக்குள்ளே 5 கழிச்சுட்டா பாக்கி 3 தான் இருக்குது, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. பாவம் கர்மாவை தனியாக அனுபவிச்சுக்கணும். அது கசையடியோ, அப்புறம் என்ன வேப்பம்பட்ட கஷாயமோ, இல்லை ஒரு படி கூழுக்கு ஒரு படி உப்பு போட்ட ஒரு கஞ்சியோ, அதுபோல் என்ன உண்டோ அதை கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். பாப கர்மாவுக்கு. புண்ணிய கர்மாவுக்கு என்ன ஜாங்கிரியோ ஜிலேபியோ, இல்லை பட்டு புடவையோ, இல்லை நெக்லஸோ, இல்லாட்டி போனால் நிறைய கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்போ, இல்லை பெருமாளை சேர்க்கணும் சாது சங்கமமோ, இல்லை புண்ணிய நதி நீராட்டமோ, அதெல்லாம் அதுக்கு உண்டானதை பெருமாள் அதுக்கு தனியாக கொடுப்பார். இதுலேருந்து அதெல்லாம் கழிச்சிக்கிறது பேலன்ஸ் பண்ணிக்கிறதுலாம் இல்லை. புண்ணிய கர்மாவை தனியாக அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது எத்தனை பெரிய லெட்ஜர் வச்சுருப்பார், அதில் எப்படி எழுதுவார், அது எந்த இடத்துல வச்சு பூட்டி வச்சுருப்பார், நம்ம வேணால் பார்க்கலாமா அப்படின்னு ஆழ்வார் நினச்சிக்கிறதுக்கு உண்டான். நம்ம ஆழ்வார் என்ன கருதோயம் தடாயே அப்படின்ற அந்த பதிகத்தில் இதை பற்றியெல்லாம் நம்ம பாடி கேட்டு பார்த்து படித்து பார்த்து சொல்லறதை கேட்டு பொருள் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது மாதிரிலாம் இல்லை. ஆனால் சில சமயத்தில் நம்ம துட்டு சேர்த்து வைக்கிறோம், பேங்க்கில் கொண்டு பணம் போடுறோம், சில சமயத்தில் ராங் என்ட்ரி வரும். நம்ம பாஸ்புக்கை கொடுத்து என்ட்ரி போட்டு கொடு அப்படின்னு சொன்னால் நம்ம கணக்கில் ஒரு 4 டிரான்சாக்ஷன் தான் இருக்கும். 4 டிரான்சாக்ஷனில் 3 வித்ட்ராயல், ஒரே ஒரு என்ன சேவிங்ஸு, சேர்த்து வச்ச கணக்கில் சேர்த்து வச்ச காசு, அதில் 3 வித்ட்ராயல், அப்படி தான் இருக்கும்னா. ஆனால் நம்மளுக்கு ஒரு 14 என்ட்ரி போட்டு தந்துருக்கோம். என்னப்பா இதெல்லாம் இல்லை போட்டிருக்கேன், யார்தான் போட்டிருக்கேன்னு பார்த்தா சாரி அப்படின்னு அப்போவே அதை என்ன பண்ணுவான், ஸ்க்ரோல் டேஷ் பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் மறுபடியும் புதுசாக போட்டு கொடுப்பான். தப்பாக பிரிண்ட் ஆகிடுச்சு டாக்டர், சாரி டாக்டர் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இதுபோல் தப்பாக பண்ணினோடனே நம்ம கணக்கில் காசு வந்திருக்கோம், நம்ம 10,000 தான் கட்டியிருக்கோம்னு சொன்னால் 30,000 வந்தால் நம்ம என்ன செய்யலாம், போய் 20,000 எடுத்துன்னு வரலான்னு நினைப்போம். அது நம்ம காசு இல்லை. வி ஷுட் இன்ஃபார்ம் அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட போய், அப்பா தப்பாக என்ட்ரி வந்திருக்கு, இவ்வளோ காசு நான் நேற்று கட்டவே இல்லை, செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாள். ஆனால் இங்கெல்லாம் தவறு நடக்கும். அது ஒரு உலகத்துக்கே உள்ள பெரிய டைரி. அந்த டைரியில் என்ன நடக்காது, ஒரு வேளை கூட ஒரு சின்ன ராங் என்ட்ரி கூட வராது. அந்த ராங் என்ட்ரிக்கு சாரியும் கிடையாது, அந்த ராங் என்ட்ரிக்கு தப்பான டெபிட்டன்ஸும் கிடையாது. இதை ரெமிட்டன்ஸும் கிடையாது, டெபிட்டும் கிடையாது. ரெமிட் யாராலும் தப்பான கணக்குலேருந்து நம்மளுக்கு ரெமிட் பண்ணுவாளா என்ன? நிச்சயம் புண்ணிய கணக்குலேயும் வராது, பாப கணக்குலேயும் வராது. ஸோ அது மாதிரி இருக்குச்சே. அதனால தான் ஆழ்வார் என்ன கேட்குறாரு, நாஸ்தா தர்மே நான் வசூனை செய்ய, நான் ரொம்ப தர்மம்லாம் பண்ணலை, அப்புறம் எனக்கு இந்த பொன்பொருள் போகம் அதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு இல்லை, என்ன ஆழ்வீர் இப்படி சொல்லியாருது என்ன? அதெல்லாம் தெரியும்ப்பா, இவை அனைத்தும் என்னுடைய கர்மாவுக்கு அடிப்படையாக, கர்மவினையின் அடிப்படையாகவே இவை அனைத்தும் எனக்கு கிட்டும். எனக்கு நீ கொடுக்கணுமானா கண்டிப்பாக கொடுத்து விடுவேன். இதில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. என்ன உண்டோ நான் வசூனி செய்ய அப்படின்னு சொன்னால் அது என்ன தெரியும், பூமி, பொன் பொருள் போகம், பூமி, அப்புறம் வசதி வாய்ப்புகள், சிறப்பான மன அமைதி, அவை அனைத்துமே எனக்கு கிட்ட வேண்டும் என்று இருந்தால் அவை அனைத்தும் கிடைக்கும். அதில் என்ன இருக்காது, அதை யாராலையும் ஒரு சின்ன அயோட்டா கூட மாற்ற முடியாது. பெருமாளே அதை மாற்ற மாட்டார். இவன் ரொம்ப பொல்லாதவனாக இருக்கான், இவனுக்கு இதெல்லாம் கொடுக்கப்படாது அப்படின்னா அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஏற்கனவே அவனுடைய கர்மா பிரகாரம் அவனுக்கு நல்ல வசதி இருக்கும், ஆனால் அவன் பொல்லாதவனாக தான் இருக்கான். அதுக்கு நாம் என்ன பண்ணணும், இந்த பொல்லாத்தனத்துக்கு தட் வில் பி என்ன பண்ணோம், இம்ப்ளிமெண்டட் அட் ஏ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் த லைஃப் தான் இருக்குமே தவிர, இப்போ அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிற நல்லது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சம்திங், வேற எப்பயோ செய்த நல்லதுனால அவன் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்போ அனுபவிச்சுக்கிற மாதிரி இருக்கு, உள்ளூர் அவனுக்கும் கஷ்டம்தான் இருக்குன்னு சொன்னால் அதுவும் கர்ம வினை பயனாகவே இவை அனைத்தும் அமையும்.
அப்புறம் நைவ காமோபபோகே அப்படின்னு சொல்லிட்டு எத்யத் பவ்யம் பவது, இவை அனைத்துமே இதெல்லாம் எப்படி எப்படி எது எது எப்படி நடக்கிறதோ அது பகவன்னு உன்னுடைய சிந்தைக்கு ஏற்ப நடக்கிறது. எதுக்கு பெருமாள் இந்த நடுவில் இங்கே பகவன்னு அப்படின்னு கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னால், பகவன்னு சொன்னால் 6 விதமான குணங்களை கொண்டவர். அந்த 6 விதமான செயல்பாடுகள்னா வீரிய சக்தி தேஜஸ், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், இது அனைத்தும் இந்த 6 விதமான குணங்களும் சிறப்பாக உள்ளவன். சிலவாளுக்கு சக்தி மட்டும் இருக்கும், அவளுக்கு தேஜஸ் இருக்காது. சிலவாளுக்கு பலம் மட்டும் இருக்கும், ஞானமே இருக்காது அப்படின்னு சொன்னால், அதுபோல் ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் இருப்பதில்லை. 6ம் என்ன பண்ணும், நிரவதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவனை தான் என்ன பண்ணணும், பகவான் இந்த 6 விதமான குணங்களையும் உள்ளே அடக்கியவன், அடக்கி கொண்டிருப்பவன், தானே வைத்து அனுபவித்து கொண்டிருப்பவன். அந்த சிறப்பான குணங்கனால தான் எல்லாரையும் என்ன பண்ணுறார், அவர் ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறதுன்றது அவருக்கு ரொம்ப சிரமமான காரியமெல்லாம் இல்லை, சுலபமாக ஜஸ்ட் லைக் தட் பண்ணுவார். ஏன்னு கேட்டால் இத்தனை உலகத்தையும் அவர் நன்னா சிருஷ்டிச்சு அதுக்கு என்ன உண்டு உமிழ்ந்து காத்து அதெல்லாம் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன ரொம்ப சிரமப்படுவாரோ அப்படின்னு கேட்டால் ஒரு நாளும் இல்லை. அவருடைய சுண்டு விரலோட நுனி இருக்கே, ரைட் சைடு எட்ஜு, அது வழிக்காகவே மொத்தத்தையும் இந்த உலகத்தை என்ன பண்ணுவார், சிருஷ்டி செய்து ஸ்திதி அதை நன்னா பரிபாலனம் செய்து சம்ஹாரம் செய்வதற்கும் தன்னை என்ன பண்ணுவார், அதிலேயே ஈடுபடுத்தி விடுவார். அதனால் அவருக்கு ரொம்ப ஆயாசமாகவோ அப்புறம் வேஷ்டியெல்லாம் மாற்றிட்டு விசர்க்கிறதோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஓவர் விசர்க்கிறது யாருக்கு இருக்கும், சாதாரண ரஜஸ்தமஸ் இருக்கிறவாளுக்கு தான் விசர்க்கும். ஆனால் சத்துவ குணமே மேலோங்கி இருக்கிறது. பெருமாளுக்கு என்ன கிடைக்காது, ஆயாசம்ன்றதே இல்லை. எங்கெங்கேயான நம்மளோட கூட மனிதனாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஆயாசம் இருக்கும், சிலப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும்னு சொன்னால் அது கூட இங்கே இருக்கிறவாளுக்கு காட்டி தரத்துக்கு தான் நானும் பெருமாள் சொல்வார், ஆத்மானம் மனுஷம் மன்னியே ராமம் தசரத ஆத்மஜம்னு. தன்னை எப்பவும் தசரதனோட திருக்குமாரர்னு சொல்லிக்கிறதுல தான் பெருமாளுக்கு ரொம்ப விருப்பம். அதனால் அவர் மனுஷனாக இருக்கேன், நான் மனுஷன்தான்ப்பா, என்னப்பா அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவரே என்ன பண்ணுறார், ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு தான் இருந்தார். அப்புறம் சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு நம்ம தூப்பல் குளமணி சொல்கிறார். அதனால் அவரே எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறதான். இருந்தாலும் என்ன பண்ணுறார், இல்லைப்பா நான் தசரதனோட திருக்குமாரர், அது இருக்கிற 10 திக்கில் ரதத்தை ஓட்டுவார அவரோட பையன்பா, நான் சாதாரணப்பட்டவன்பா அப்படின்னு சொல்லிப்பார். ஆனால் அவர் அந்த மாதிரி இருக்கும்பொழுது வேணால் அவருக்கு எதுவும் ஆயாசம் இருக்கும், இங்கெல்லாம் முடியாது. அப்போவே பெருமாள் ரொம்ப என்ன பண்ணுவார், கல்லுலேயே முள்ளுலேயே நடந்து விட்டார் அப்படின்னு நம்ம சிரமப்படுறோம். மனசு இப்போ கூட துக்கிக்கிறது, பெருமாள் எப்படி இந்த கல்லுலேயே மூட்டையை நடந்தார் பார்த்தியா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் பெருமாளுக்கு சத்துவ குணம் மேலே இருக்கும், அந்த சரீரம் பழசே ஆகாது. அது என்ன பண்ணோம், எல்லா குணங்களும் அதாவது எல்லாமே வயசா போகாமல் எப்பவும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு சரீரம் அது அப்படின்னு சொன்னான். அதனால் பகவன்னு அப்படின்னு இங்கே கூப்பிட்றாரு. அந்த கருத்தை உள்ளடக்கி தான் பெருமாள் இங்கே கூப்பிட்றாரு. இப்போ 4 ஸ்லோகமாக முகுந்த முகுர்ந்த மூர்தனா பிரணிபத்தியாச்சே பவந்த மேகாந்தம் இவந்தமர்ச் அப்படின்லாம் சொன்னபொழுது அங்கெல்லாம் முகுந்தன் கூப்பிட்டார். இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறார், பகவன்னு அப்படின்னு கூப்பிட்றார். அதனால் பெருமாளோட திருக்குணங்களை கேட்கும்பொழுது அங்கே என்ன எனக்கு நீ பண்ணி தரணும், நான் இதுக்கெல்லாம் கேட்கலப்பா அதெல்லாம் கேட்கலப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்பொழுது கடைசியில் என்ன சொல்கிறார், உன்னுடைய திருவடி தாமரைகள் பாதாம்போருவ அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த உன்னுடைய 2 திருவடி தாமரைகள் தாமரை புஷ்பங்களை ஒத்த திருவடி தாமரைகள் என்னுடைய ஹிருதய கமலத்தில் எப்பொழுதும் நீங்காது நிலை பெற்று இருக்க வேண்டும். அப்புறம் இவனுடைய திருவடி தாமரைகளில் எனக்கு என்ன எப்படி இருக்கணும், பக்தி நிச்சலனமான பக்தி, ஒருபொழுதும் பிறழ்ந்து நழுவாத பக்தி உன்னுடைய திருவடி தாமரைகளில் எனக்கு அடியேனுக்கு இருக்குமாறு சுவாமி அருள வேண்டும் அப்படின்னு ஸ்லோகத்தில் கேட்டுக்கிறார். இன்னும் இந்த ஸ்லோகத்துக்கு விரிவான கருத்துக்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம். குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.